ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட தங்கலான் ரிலீஸ் ஆகி வந்து 10 நாட்கள் வந்து முடிஞ்சிருக்குங்க. 10 நாட்கள் முடிகிற தங்கலான் திரைப்படம் இத்தனை கோடி கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது விக்ரம் ஃபேன்ஸ் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது தமிழ் சினிமா முன்னணி ஹீரோவாக இருக்கிறது நம்மளோட விக்ரம். இவரோட வந்து ஒவ்வொரு திரைப்படத்திலும் வந்து ஒரு விதமாக ட்ரை பண்ணுவார். நம்மளோட கமலஹாசன் சாருக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவிலே இப்படி ட்ரை பண்ணுற நம்ம விக்ரம் சார் மட்டும்தான். அவரோட கடின உழைப்பால் வந்து இப்போ வந்து அவர் நடித்திருக்க திரைப்படம் பேர் தான் தங்கலான். இந்த திரைப்படத்தை ரஞ்சித் இயக்கியிருந்தார். 2024 வந்து ரொம்ப எதிர்பார்த்த திரைப்படத்தில் தங்கலான முனையான அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் ரொம்ப பெரிய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு விமர்சனத்தை பெறல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. ஆனாலுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இன்னுமே நம்பர் 1 வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படம் மட்டும்தான் இருக்குது. இந்த திரைப்படத்தில் வந்து விக்ரம் கூட சேர்ந்து வந்து ஒரு பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி இந்தமாரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. என்னதான் வந்து விக்ரம் ரோல் வந்து பாராட்டப்பட்டாலுமே வந்து இவங்க 3 பேர் ரோலும் வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டு அண்ட் பேசப்பட்டு இருக்கு. இன்னிலேருந்து இப்போ வந்து தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 நாட்கள் முடிவில் 70 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது விக்ரமோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னதான் ஒரு இத்தனை வருஷம் இருந்தாலும் இப்போ தான் அவரோட கரியர் பெஸ்ட்டு கிட்ட வருது. இது வந்து ரசிகர்களுக்கு செம்ம பெரிய ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்குது.